மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு வளாகம் இன்னும் கட்டப்படவில்லை. இவை இரண்டையும் செய்து தருவாரா என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதற்கிணங்க இதற்கு முன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் வட்டங்களை பிரிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நீண்ட தொலைநோக்கத்திலிருந்து மக்கள் வருகிறார் என்று குறிப்பிட்டார்கள். இதை பொறுத்தவரை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு எந்தெந்த பகுதியிலே வட்டங்களை பிரிக்க வேண்டுமோ கோட்டங்களை பிரிக்க வேண்டுமோ அதற்கான நடவடிக்கை அரசு துரிதமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்தில் குடியிருப்பு வசதி இல்லை என்று சொன்னார்கள். அதை உடனடியாக அரசின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் விஜய் சரவணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருக்குறள் பேரவையின் சார்பில் தஞ்சையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு கடந்த காலத்திலிருந்து இப்போது வரை செயல்படுகின்ற திருவள்ளுவர் கலையரங்கம் என்ற வணிக வளாகத்தின் முன் அனுமதி கோரப்பட்டு அனைத்து துறைகளின் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக வருவாய்த்துறையின் மூலம் அந்த அனுமதி வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறையின் இந்த கோப்புகள் இருக்குமேயானால் உடனடியாக அதை நிறைவேற்றி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி சோழங்கநல்லூர் தொகுதி. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 7 ஊராட்சி 20 மாமன்றம் இருக்கிறது. இந்த தொகுதியில் அந்த 7 ஊராட்சியும் சென்னை மாநகராட்சியும் இணைக்கப்பட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 7 ஊராட்சி செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் 20 வார்டுகளும் சென்னை கலெக்டர் ஆஃபீஸுக்கும் 2 கலெக்டர் ஆஃபீஸும் மக்கள் அவதிப்பட்ட சூழ்நிலையால் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தனி ஒரு மாநகராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்பதற்கு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2 சென்னைக்கும் செங்கல்பட்டிற்கும் இடையில் இருக்கின்ற பல்வேறு தொகுதி குறிப்பிட்டு அந்த கிராமங்களை மாற்றப்படுமா என்று கேட்டார்கள். அதை அரசு ஆய்வு செய்து அதற்குரிய பரிந்துரை ஏற்று 2 மாவட்ட ஆட்சித்தலைவரோடு வருவாய்த்துறையோடு பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தொன்மையான கோட்டாட்சியர் அலுவலகம் இருக்கிறது. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் தொன்மை மாறாமல் புதுப்பிப்பதற்கான ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். சேதுபதி மன்னர்கள் காலத்தில் கட்டடங்கள் தொன்மை மாறாமல் அதை பராமரித்து தருவீர்களா என்பதையும், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புதிய கூட்ட அரங்கம் போதிய வசதியோடு ஒன்று வேண்டும். பழைய கட்டிடம் என்பது 1991 கட்டப்பட்ட கட்டிடம். அது மழைக்காலங்களிலே கூட்டரங்கம் நடத்துவதற்கு போதுமான வசதி இல்லை. புதிய கூட்டரங்கம் வேண்டும் என்றும் தங்களிடத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பழமை வாய்ந்த கட்டடங்களை எல்லாம் புதுப்பிக்கிற போது பழமை மாறாமல் கட்டடங்கள் என்று ஸ்டெபிலிட்டி இருந்தால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அரங்கம் சரியாக இல்லை என்று சொன்னார்கள். அதையும் மனதிலே வைத்து அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். மாண்பு உறுப்பினர் அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி. வந்தவாசி வட்டத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமம் என்பது மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டியுள்ள கொண்டியாங்குப்பம் வில்லேஜ் என்பது தனி பஞ்சாயத்து. நல்லூர் கிராமம் தனி பஞ்சாயத்து, கொண்டியாங்குப்பம் தனி பஞ்சாயத்து. ஆனால் வருவாய் கிராமம் பார்த்திங்கன்னா கொண்டியாங்குப்பம் நல்லூர் கிராமத்திற்கு உட்பட்டு உள்ளது. அந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை தனி வருவாய் கிராமமாக மாற்றித்தர வேண்டும் என்று கோரிக்கை. அதே போல் வெளியம்பாக்கம் என்பதும் மிகப்பெரிய வருவாய் கிராமம். அதை ஒட்டி உள்ள குறிப்பேடு கிராமம் அது தனி பஞ்சாயத்து. அதுவும் வெளியம்பாக்கம் வருவாய் கிராமத்துக்கு உட்பட்டுள்ளது. அரசு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கும் அரசு திட்டங்களை பெறுவதற்கும் மக்கள் நெடுதூரம் சென்று பெறுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள். ஆகவே இந்த குறிப்பேடு கிராமத்திற்கும் கொண்டியாங்குப்பம் கிராமத்தையும் 2ஆக பிரித்து வருவாய் கிராமமாக உருவாக்க அரசு முன்வருமா என்பது தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை அரசு ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.